வணக்கம். இன்றைக்கி நாம் 2026ஆம் ஆண்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வருஷத்தில் இருக்கோம். ஸோ நம்மளோட நாடு வல்லரசை நோக்கி ஓடிட்டுருக்கு. நம்மளோட தமிழகம் மேல் மேலும் எல்லா விஷயங்கள்லேயும் சாதிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இவ்வளோ சாதனைகளுக்கு பண்ணிகிட்டு பொழுது சில குரல்கள் அவங்களோட உரிமைக்காக போராடிட்டுருக்கிற அந்த குரல்கள் கேட்கலை அப்படின்றது என்னோட மிகப்பெரிய வருத்தம். மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கான உரிமைகளை டெல்லி முதல் குரல் கொடுத்தும் இன்னைக்கு வர யாருக்குமே அதுக்கான பதில்கள் கிடைக்கல. எல்லாரையுமே துன்புறுத்தி அரெஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளிக்கு மாதம் 1500 2000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்துட்ருக்கு அரசாங்கம். ஸோ ஒரு 2000 ரூபாவை வச்சு இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு மாற்றுத்திறனாளியோ அவனை சார்ந்த குடும்பமோ வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு வர இப்போ இருக்க அரசாங்கமும் சரி, இதுக்கு முன்னாடி நடந்த அரசாங்கமும் சரி, எதிர்கட்சியும் சரி, யாருமே அதுக்கான பதில் சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஒரு சிலிண்டரோட விலை என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஒரு கிலோ அரிசியோட விலை என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஒரு லிட்டர் எண்ணெய், சமையல் எண்ணெய் எவ்வளோ ரேட் ஏறி இருக்கு. ஒரு கிலோ சர்க்கரை, ஏங்க குடிக்கிற ஒரு டீ ஓட ரேட் என்ன ஏறி இருக்கு. எல்லா விலைவாசியும் ஏறிட்டே தான் போகுது. ஆனால் உதவித்தொகை என்பது அன்னையிலேருந்து இன்னைக்கு வர அதே 1500 2000 ரூபாய் மட்டும்தான் அப்படின்றது இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல. 2000 ரூபாய் வச்சு வாழ முடியும் அப்படின்றதுக்கான பதில் இன்னைக்கு வர எந்த தலைவர்கள்கிட்டேருந்தும் வரலை. மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய சொல்கிறீங்க. அந்த உதவிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளாக இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கான சக வசதிகளும் இன்றைக்கி சமூகத்தில் நடந்துட்டு இருந்திருந்தால் இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய போராட்டம் வரணும் அப்படின்ற அவசியமே இருந்திருக்காது. ஒரு மாற்றுத்திறனாளி சலுகைகள் கேட்கல, உதவிகள் கேட்கல, அவங்களோட உரிமைகளை கேட்குறாங்க. அவங்க வாழ்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பை கேட்குறாங்க. அவங்களுக்கான ஒரு கட்டமைப்பை அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உழைச்சி அவங்களோட லைஃப்பை அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கான ஒரு வேலை செய்கிறதுக்கான ஒரு கட்டமைப்போ, இல்லை அவங்க போயிட்டு வர போக்குவரத்துக்கான ஒரு கட்டமைப்போ, இதெல்லாம் தான் பேசிக்கான ஒரு விஷயங்களை கேட்குறாங்களே தவிர எங்களுக்கு உதவி கொடுங்க, எங்களை பார்த்துக்குங்க, பரிதாபமாக பார்க்குற பார்வையே ஒரு மாற்றுத்திறனாளிகளும் கேட்கல. ஸோ இது அரசாங்க அளவுக்கு கொண்டு போய் அரசு இதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும். இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க அப்படின்றதெல்லாம் இன்றைய காலகட்டத்துக்கு சர்வே பண்ணுறதுக்கு அவங்களோட அடிப்படை வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குமோ அதை நீங்கள் கொடுத்து ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு வேலை அமைப்பை அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட நாடு வல்லரசு ஆகிறதுக்கு மாற்றுத்திறனாளிகளோட பங்கு மிக பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.